ஹாய் ஃப்ரெண்ட், அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கு என்னுடைய இரவு சாப்பாடுன்னு சொல்லி நான் வாங்க பார்க்கலாம். சரியா? நான் ஈவினிங் சாயங்காலம் கடைக்கு போயிட்டு குடல் பாபத்தும் இந்த மட்டனும் வாங்கிட்டு வந்தேன் மிக்ஸில். சரியா பாருங்கள், ஆட்டு குடல் பாபத்தும் ஆட்டு இறைச்சியும் மட்டன் அதுவும் வாங்கிட்டு வந்தேன். சரியா, நமக்கு இடம் இல்லை சாதனம் வைக்கிறது கூட சொன்னால் விழுந்துடும். நல்லா சுத்தமாக கழுகி வச்சுருக்கேன் மக்களே. அதுக்கு தேவையான பொருட்கள் உள்ளி ஒன்று, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, தக்காளி பழம், பச்சை மிளகாய். இதில் கடுகு, வெந்தயம் வச்சுருக்கேன். இது போடுற மசாலா. இது நான் வேறையாக தனியாக அரைச்சி வச்சுருக்கேன். மல்லி, கருவேப்பிலை, சீரகம், பெருஞ்சீரகம், மிளகு, காஞ்ச மிளகாய், வத்தல் மிளகாய் எல்லாம் போட்டு இது அரைச்சிடலாம். சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு வச்சா பாருங்கள். இதை இந்த மாதிரி இறைச்சி கரைக்கு போட்டாகுங்க. வேறு லெவல் வீடியோ மணக்கும் மக்கள். சரியா, கடாய் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் காஞ்சதும் கடுகு, சீரகம் எல்லாம் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வறுப்பட்டதும் இந்த மாதிரி உள்ளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலையை போட்டுக்கோங்க. தாளிப்புக்கு போட்டு அதுக்கு பிறகு அது பொன்னிறமானதும் தக்காளி பழத்தை போட்டுக்கோங்க. சரியா, மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு எப்போ வச்சாலும் இந்த மசாலா அரைச்சிக்கோங்க மக்களே. அது வேறு லெவல், வேறு டேஸ்ட்டு கொடுக்கும். கண்டிப்பாக மல்லி, கொத்தமல்லி, பெருஞ்சீரகம், மிளகு, கருவேப்பிலை, உளுந்து, கொஞ்சம் கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டு நல்லா பொன்னிறம் வறுத்து அது தூளாயிக்குங்க. ஆறுனு தூளாயிக்குங்க. வத்தல் மிளகாய் கண்டிப்பாக போடுங்க, தூளாயிக்கோங்க. சரியா, தக்காளி பழத்தில் தான் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே இனிமேல் போட்டுக்கோங்க. இந்த கப்பில் சோல்ட்டு போட்டிருக்கேன். சோல்ட் போட தேவையில்லை. எல்லாம் மசாலா தூள் போட்டு குழம்பு மசாலா, சீரகத்தூள், மிளகுத்தூள், கொஞ்சம் மிளகாய்த்தூள் எல்லாம் போட்டிருக்கேன். மஞ்சள் தூள். சரியா, இதில் பச்சை வாடை நல்லா போகட்டும். சமைக்க தெரியாதவங்க இனிமேல் சமைச்சு பாருங்கள் மக்களே. வேறு லெவல். நான் சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி இனிமேல் செஞ்சு பாருங்கள். அது நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் தெரியுமா. அதுக்கு பிறகு இந்த கறி எடுத்து அதில் போட்டுக்கோங்க. சரியா, பாருங்கள், நான் பாபத்தை போட்டுக்கிட்டேன். போட்டதுக்கு பிறகு மசாலா தூளெல்லாம் போட்டுக்கோங்க. சரியா, இந்த மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு ஒரு கப்பு வெல்லம் ஊற்றிக்கோங்க, தண்ணி ஊற்றிக்கோங்க. சரியா, அதுக்கு பிறகு சின்ன நெருப்பில் வச்சு மூடி விடுங்க. மூடி போட்டு சரியா, இந்த அரைச்சி வச்சுக்கிற மசாலா தூள் அப்படி போட்டுங்க, தூவி விடுங்க மேலாக. சரியா, மூடி போட்டு மூடி விடுங்க. மெல்லிய நெருப்பில் வைங்க. சரியா, அன்றைக்கு சாதனம் கொஞ்சதுனால கொஞ்சோண்டு ஒரு 4-5 கோவக்காய் இருந்தது. அப்போ 2 கத்திரிக்காய் இருந்தது. அந்த கத்திரிக்காய்ண்டா இந்தியாவில் கத்திரிக்காய், இந்த தமிழ்நாட்டையும் கத்திரிக்காய்ன்னு சொல்லுவாங்க. அப்போ நான் அதுக்கு ஒரு 2 கத்திரிக்காய் இருந்து, இப்போ 4-5 இந்த கோவக்காய் இருந்துச்சு. அது சுகருக்கு நல்லா சுட்டி. அப்போ அதை நான் குப்பையில் போடாமல் இஞ்சி, பச்சை மிளகாய், உள்ளி, தக்காளி, கருவேப்பிலை, மஞ்சள், மிளகாய்த்தூள், நல்ல மிளகாய்த்தூள் எல்லாம் போட்டு, சீரகத்தூள் எல்லாம் போட்டு நான் ஒரு குழம்பு வைக்க போகிறேன் மக்கள். தக்காளி குழம்புலாம் போட்டு சூப்பராக இருக்கும் பாருங்கள். இதெல்லாம் நான் மிளகு அடுப்பு வச்சுருக்கேன். சரியா, எண்ணெய் ஊற்றாமல் மிளகு அடுப்பு வச்சுருக்கேன். இது கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றா சூப்பராக அருமையான ஒரு கறி ரெடி மக்களே. எங்களுக்கு இது சமைக்கும்போது சத்தமாக பேச முடியாது. காரணம் சொன்னால் இங்கே நம்ம வெளிநாட்டில் ஒரு கிச்சனில் 4-5 பேர் சமைக்கிறாங்க. அப்போ அதில் நான் வீடியோ எடுக்கும்போது பல பேரோட வாய்ஸ் எல்லாம் கேட்கும். அதுதான் பிரச்சனை. இதில் பாருங்கள், அந்த குடல் பாபத்து நல்லா கொதிச்சிருக்கு. நல்ல மெல்லி நெருப்பில் வைங்க. தண்ணிலாம் ஊற்ற வேண்டாம். ஒரு கப்பு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. சரியா, நான் இந்த மாதிரி மட்டன் குழம்பு வச்சதுக்கு பிறகு இவங்க கேட்குறாங்க, என்ன மணக்குது கிச்சனில். எங்கள் வீட்டில் உள்ளவங்க கேட்குறாங்க, என்ன மணக்குது கிச்சனில், அவ்வளோ ஒரு மனம், மூக்கு நுண்ணி தூக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் இதே மாதிரி மசாலா செஞ்சு பாருங்கள். சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு. சரியா, இந்த மாதிரி பாபத்துக்கு வேறு லெவல் மக்களை. தூக்கண்டா அவ்வளோ ஒரு தூக்கு. டேஸ்ட்டும் எம்மையான டேஸ்ட்டு மக்களே. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் மக்களே. எவ்வளோ மனம், வீட்டே மணக்கு. எல்லோரும் கேட்பாங்க, இன்றைக்கி என்ன சமையல்னு கேட்பாங்க. சரியா, இது இந்தியாவில் சொல்கிறாங்க வளர்ந்தலங்காவா என்னென்னு சொல்கிறாங்க. அந்த பச்சை வளர்ந்தலங்கா, அது நம்ம நாட்டில் கத்திரிக்காய் தான் சொல்லுவாங்க. சரியா, இப்போ இதுக்கு கொஞ்சம் தேங்காய் பால் பண்ணால் சரி. சரியா, இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டு ஃபஸ்ட்டுக்கு தண்ணி ஊற்றி அடுப்பு வச்சுக்கணுங்க. சரியா, எண்ணெய் எல்லாம் தேவையில்லை. அதுக்கு பிறகு நல்லா வெந்ததுக்கு பிறகு கொஞ்சோண்டு தேங்காய் பால் பண்ணிக்கோங்க. சூப்பராக அருமையாக இருக்கும் மக்களே.
வேறு லெவல் மக்களே. இந்த கத்திரிக்காய் குழம்பு, கத்திரிக்காயும் இந்த கோவக்காய் குழம்பும் செம்ம டேஸ்ட், அருமையான ஒரு டேஸ்ட் மக்களே. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் மக்களே. யாரும் வேணும்னு சொல்ல மாட்டோம், விரும்பி கேட்டு சட்டி முடியங்காட்டுமே வாங்கி சாப்பிடுவாங்க. சரியா? பாருங்கள், கத்திரிக்காய் குழம்பு ரெடி மக்களே. ஓகே, என்கிட்ட வந்து குக்கர் இல்லை. குக்கர் இந்த இவ்வளோக்கு வந்து ரொம்ப கேஸ் போகிறது. என்ன செய்ய, நம்ம சமைச்சு சாப்பிட வேணாம்னு சொல்லி இந்த வச்சுட்டு இருக்கேன். எப்படியும் 1 ஹவர் 1.5 ஹவர் வேகணும். தேவைப்பட்டவங்க மல்லியில் இருந்தால் மல்லியிலையும் போட்டுக்கோங்க, சூப்பராக இருக்கும். சரியா? பாருங்கள் மக்களே, சூப்பரான அருமையான பாபத் குடல் பாபத்து, ஆட்டு குடல் பாபத்து மட்டன் போட்டு ரெடி. சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். இடியப்பம், சோறு, ப்ரெட்டு, புட்டு, தோசை, இட்லி இருக்கும். வேறு லெவல் மக்களை. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், வீடே மணக்கும். எல்லோரும் கேட்பாங்க என்ன சமையல் நீங்கள் சமைச்சிருக்குன்னு சொல்லி. அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் மக்களே. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு டேஸ்ட் என்ன கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ மக்களே உங்களுக்கு வந்து சேரும் மக்களே. ஓகே மக்களே, பாருங்கள் மக்களே, சாதம் பாஸ்மதி சாதம் வந்து நான் அதே மாதிரி பாருங்கள், நான் எப்போ சமைச்சாலும் அடுப்பை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருவேன். சரியா? இது வந்து நான் தனி அடுப்பை வச்சுருக்கேன். நான் இல்லாத டைமில் பல பேர் சமைக்கிறாங்க. எனக்கு என் அடுப்பு க்ளீனாக இருக்கணும். மெயின்ட்டு பாருங்கள், சுத்தம் வச்சுருக்கேன் அடுப்புன்னு சொல்லி. பெஸ்டிக் இருந்த அடுப்பை நான் வீசிட்டேன். அதுவும் சுத்தமாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து இது வந்து நான் வேலைக்கு போனப்போ யார் யார் சமைக்கிறாங்களோ தெரியாது. ஓகே மக்களே, இதுதான் எங்களுடைய இன்றைக்கி இரவு சாப்பாடு. என்னுடைய வீடியோ பிடிச்சதை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், பெல் ஐ கிளிக் பண்ணப்போ நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க மக்களே. மறக்காமல் என்னுடைய வீடியோக்குள்ளே பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். பை பை, டாட்டா.